Adobe Acrobat Studio, so brand new. Show me all the things PDFs can do. Do your work with ease and speed. PDF Spaces is all you need. Do hours of research in an instant with key insights from an AI assistant. Pick a template with a click. Now your prezzo looks super slick. Close that deal? Yeah, you won. Do that, doing that, did that, done. Now you can do that with Acrobat. Now you can do that with the all-new Acrobat. It's time to do your best work with the all-new Adobe Acrobat Studio. நடுநடுங்க வைக்கும் திகில் சம்பவங்கள். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மறுநாள் ஆயிட்டோன்னே அப்பாவை நாங்க என்ன பண்ணோம், அப்பா வந்து பிடிவாதமா இருந்தாரு, ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன்னு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஏசிட்டாரு அவங்கள, நீங்க ரொம்ப முடியாம இருக்கீங்க, வயிறு இப்படி உப்பி போய் கிடக்குது, நாங்களும் வேலைக்கு போனோம், உங்க ஒய்ஃபும் பாருங்க, எங்க அவங்க மாமியார்ல அவங்களும் எவ்வளவு நாள் உங்களை தூக்கி தூக்கி உட்கார வைப்பாங்க, அவங்களுக்கும் வயசாயிருச்சு, நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க. அந்த வயிற்றுல வந்து தண்ணி உப்பி போய் இருந்தது அவருக்கு. நம்ம இப்போ வந்து சாமியோட இதெல்லாம் செஞ்சுட்டோம், நம்ம மெடிக்கல் இதுவும் நம்ம பார்க்கணும், ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம போகணும்னு சொல்லிட்டு எடுத்து போய் நாங்க அட்மிட் பண்ண வச்சுட்டோம் மிஸ். அவரை அட்மிட் பண்ணி கொஞ்சம் இந்த கிளீன் பண்ணது வந்து மிஸ் வெள்ளிக்கிழமை நாங்க அவரை அட்மிட் பண்ணிட்டு நல்லா ஆயிரும், இதுக்கப்புறம் ஒன்னும் இல்ல, அந்த தண்ணி வயிற்றுல குட்டி எடுத்துட்டோம்னா நீங்க நல்லா ஆயிருவீங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு அம்மாவையும் விட்டுட்டு நாங்க வந்துட்டோம் மிஸ். வீட்டுக்கு அவர் அட்மிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா ஹஸ்பண்ட் வந்து அந்த பாஸ் இருக்கு மிஸ், எங்க அம்மாவும் ஹஸ்பண்டும் பலமா போட்டு இழுத்து அந்த பாஸ் வந்து செடியை வெளியே எடுக்கிறாங்க. லைக் ஒரு பூனை செத்துட்டு அந்த பாசி உள்ளுக்கு இருந்தா ஒரு ஒமட்டிக்கிட்டு வருமே மிஸ், அந்த மாதிரியான ஒரு வாடை, அந்த வாடையே லைக் வாந்தி வர மாதிரி இருந்துச்சு மிஸ். லைக் எப்படி சொல்லுவாங்க, அந்த புழு கூட நார்மலா அந்த மண்ணு புழு மாதிரி கூட இல்ல, லைக் ஏதோ ஒண்ணு செத்து போயிட்டு அதுக்கு போட்ட அந்த பிணத்துல இருந்து ஒரு மாதிரி புழு மாதிரி வருமே, அந்த மாதிரி வருது அந்த பாச வந்து கவுத்த கைட. அப்ப ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு டப்பு டப்புன்னு எல்லாரும் மூக்கு மூடிட்டு அதை வெட்டிட்டு வீட்டு மின்னுக்கு கொஞ்சம் அந்த ஒரு இடம் இருக்கும், அங்க கூட்டி எடுத்து போய் நெருப்பு வச்சு எரிச்சிட்டாரு. பாசம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப செட்டியர் ஆயிட்டாங்க, அவங்க வந்து எங்க அப்பா வந்து ரொம்ப சாயாங்க, இந்த மாதிரி அந்த அங்கிள் செஞ்சுட்டாரு, அதனால அப்பா ரொம்ப சஃபர் பண்ணும், அவங்களுக்கு அழுவியே தகன் பண்ண முடியல. சரி, அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லா ஆயிரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிளீன் எல்லாம் பண்ணிட்டு அவங்களே எங்க அப்பாவையும் அட்மிட் பண்ணிட்டு அம்மாவையும் திருப்பி ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு நாங்க வந்துட்டோம். இப்போ மறுநாள் நாங்க வேலைக்கு போனோம்ல ரிசப்ட், நாங்க மார்னிங் ஷிஃப்ட் போயிட்டு நான் வீட்டுக்கு வரேன், போன் வருது எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாரு அப்படின்னு. இறந்துட்டாரு. அவ்வளோ ட்ரை பண்ணி ஆனா அவரை காப்பாற்ற காப்பாற்றவே முடியல. அப்பதான் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, அந்த இடத்துல அவங்க சொன்னாங்களே நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க அப்படின்னு, அந்த நினைப்பு வந்து எனக்கு அந்த டைம் தான் வந்துச்சு. அப்படி யானு அப்புறம் அது அப்படியே போயிடுச்சு மிஸ். அவரு இறந்தது ஒரு நார்மலா இறப்பு இதெல்லாமே நம்ம செஞ்சுட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ரீசனால தான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு. பட் நம்மளால போய் அவர்கிட்ட கேட்க முடியல. அந்த எங்களோட அப்பா இறந்த அந்த அன்னைக்கு வந்தாரு மிஸ், அவர் மாலை வாங்கிக்கிட்டு எங்களை அவரை எப்படி வந்திருக்குமே, எங்க அம்மானால முடியல, எல்லாருமே உட்காந்து அழுகுறோம். எங்க அம்மா கிட்ட வந்து அவர் வச்சு பேச ட்ரை பண்ணாரு. எங்க அம்மா ஒன்னே சொன்னாங்க, இங்க இருந்து போயிருங்க இல்லன்னா உங்க மாதிரி அது கெட்டு போயிடும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எப்படி மிஸ் நாங்க என்னத்த ப்ரூஃப் வச்சு நாங்க அவர்கிட்ட கேட்போம். அவரும் ஒரு மாதிரி பிராசான் இது இல்லாம போயிட்டாரு. அதோட சும்மா அந்த மாலை வாங்கிட்டு வந்தாங்க. அவருக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா எங்க அப்பாக்கு அந்த 9 பிரேயர்ஸ் எல்லாம் செஞ்சோம், அதுக்கெல்லாம் அவங்க வந்திருந்திருக்கலாம். அவர் எதுக்குமே அதுக்கு மேல எங்க வீட்டு பக்கத்தே வரல மிஸ். சரி சொல்லிட்டு அப்ப இதெல்லாம் நடந்து முடிஞ்சு 30 எல்லாம் செய்யற வரைக்கும் வீட்டுலதான் சாமி எல்லாம் கும்பிடக்கூடாதுல்ல மிஸ். அந்த 9 நாள் வந்து இப்ப நாங்க தெலுங்கால 9 வரைக்கும் தான் சாமி கும்பிடுவோம். அந்த 9 நாள்ல எங்க அம்மானால வந்து எங்க அப்பாவோட இறப்பு வந்து அவங்களால டேக்கிட்டே பண்ணிக்க முடியல. அவங்க வந்து ரொம்ப லைக் தற்கான ஆயிட்டாங்க, ஒரு மாதிரியா இருந்தாங்க. அப்புறம் நானும் கம்பெனில லீவு எல்லாம் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து முடிச்சுட்டு 3 நாள் முடிஞ்சு அவருக்கு கிளம்பிட்டாரு அவருக்கு வேலை அப்படின்னு. நான் ஸ்டே பண்ணிட்டேன். தங்கச்சி எல்லாரும் வந்து ஒன்னாதான் படுத்திருந்தோம் நினைக்கிறேன். 3வது நாள்னு நினைக்கிறேன் மிஸ். இல்ல முத அந்த இறப்பு அந்த அன்னைக்கு அப்பாவை வெளியில கூட்டிட்டு போயிட்டாங்க மிஸ். அப்ப அவர் இறந்துட்டாருன்னா அவர் பாக்ஸ்ல தானே இருப்பாரு. அவர் இறந்துட்டுனா என் அம்மா வந்து ரொம்ப பிடிவாதமா மறுநாளே வந்து அவரை வந்து எரிச்சிடாதீங்கன்னு சொல்லி அப்படி அழுந்தாங்க. ஏன்னா இறந்துட்டாங்கன்னா எல்லாம் மறுநாள் எடுத்துருவாங்கல்ல. எங்க அப்பா வந்து ஒரு நாள் இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க எங்க கிட்ட. அப்பயே அப்பா இறந்துட்டாரு, மறுநாள் பண்ணிடாதீங்க அப்படி சொல்லி கேட்டோடனே
ஹஸ்பண்ட் போய் ஹாஸ்பிட்டல்லே சொல்லி அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் லைக் போடுவாங்கல்ல பீஸ் ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு அதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க வீட்டுல. ஒரு 4 சென்ட் தான் நாங்க எடுத்தோம். அப்பா சத்து இறந்துட்டாரு. நாங்க மண்டே தான் எடுத்தோம். மண்டே எடுக்கிறோம். அந்த கடைசியில அந்த கையச்சி வாங்கிக்க சொல்லுவாங்கல்ல, வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு கையெல்லாம் வந்து கிராஸ் ஆயிடுச்சு எல்லாமே. அப்ப நான் போய் சயாம் பண்றேன் ஒரு கைய, திறங்கப்பா நான் அச்சு எடுக்கணும். எடுக்கவே முடியல, ஏன்னா கிராஸ் அப்படி கங்கா மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் திறந்து சயாங் பண்றேன். அவரோட விரல் 5 விரலுமே அப்படியே விரிஞ்சிச்சு மிஸ். விரிஞ்சு அந்த அச்சுக்கு வந்து எனக்கு லைக் எப்படின்னா அவ்வளவு கிராஸா இருந்தது, திறக்க முடியல. நான் சயாங் பண்றேன், திறங்கப்பா இது மட்டும் தான் எங்க கிட்ட கடைசியில இருக்கும், இந்த அச்சு எடுத்து ஆகணும்ப்பா எங்களுக்கு வேணும்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்க. விரியுது அந்த விரல். சரி சொல்லி அந்த அச்சு எடுத்துட்டோம், அவரையும் அனுப்பிட்டு அந்த அன்னைக்கு நைட்டே நானு அம்மா எல்லாம் ரூம்ல எல்லாம் படுத்திருக்கோம்ல, பக்கத்துலயே படுத்திருக்கோம். அம்மா தனியா விடல, அவங்க ரொம்ப தக்கனா இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்கன்ட்டு நாங்கெல்லாம் அப்படியே பக்கத்துலயே படுத்திருக்கோம். சடீர்னு ஒரு காத்து மாதிரி அந்த ரூம் கதவு வந்து திறக்குது. நீ அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு.